வீதி கூட தெரியாத அளவுக்கு மூடி மழை பெய்யுது பாருங்க. அப்படி ஒரு மழை இப்போ யாழ்ப்பாணத்தில் பெய்து கொண்டு இருக்கு. பாருங்க வந்து பரராசுர பிள்ளையார் நினைக்கிறேன் பாருங்க. அப்படி இப்போ வந்து மழை பெய்து கொண்டு இருக்கு. அதோட வந்து சரியான முன்னுக்கு வந்து சரியான அடுத்த வெள்ளப்பெருக்கு வரும் போலான் இருக்குது யாழ்ப்பாணத்தில். இப்போ யாழ்ப்பாணத்தில் இப்போ வந்து உறவுகளே வணக்கம். இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் நேற்று அந்த புயலை தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் கடுமையான மழை வந்து இப்போ பெய்து கொண்டு இருக்கு. இன்றைய நிலவரங்களை வந்து பார்ப்போம் வாங்க. உண்மையாக இன்றைக்கு புயலெல்லாம் விலகி வந்து இன்றைய நில காலையில் காலைப்படுத சூரியனத்தை பார்த்தா இந்த திடீரென வந்து சரியான மழை பெய்துன்றிருக்கு பாருங்கள். இன்றையிலேருந்து ஒரு 9-10 மணிலேருந்து நல்ல மழை பெய்துன்றிருக்கு. இங்கே பாருங்கள் ஒரு வீதி கூட தெரியாத அளவுக்கு மூடி மழை பெய்யுது பாருங்கள். அப்படி ஒரு மழை இப்போ யாழ்ப்பாணத்தில் பெய்து கொண்டிருக்கு. இப்போ நான் வந்து இருக்கிறது வந்து சுதுமேல காவடி ரோட்டால் வந்து போய் கொண்டிருக்கேன் பாருங்கள். எப்படி பெய்து இப்போ தோட்ட வழி கூட தெரியல, அந்த அளவுக்கு வந்து மூடி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து மூடி இருக்குது பாருங்கள். நான் காட்டுறேங்க, நேரடியாக காட்டுறேங்க பாருங்கள். தோட்டம் கூட தெரியல, அப்படி மழை பெய்து கொண்டிருக்கு. அப்படி ஒரு மழை வந்து யாழ்ப்பாணத்தில் பெய்து கொண்டிருக்கு. இன்றைய காலப்பகுதியில் லேட்டு தான் புயல் முடிஞ்சு சொன்னவன். ஆனால் அப்படி நம்ம வந்து தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கு. மழை வந்து குறையே இல்லை. எப்படி மழை இருக்குன்னு பாருங்க. நான் வந்து காட்டிக்கொள்கிறேன். இன்றைக்கு பெய்கிற மழைகள் எல்லாமே வந்து நடக்கிற நிலைமைகள் எல்லாமே வந்து காட்டிக்கொள்கிறேன். அது எப்படி மழை பெய்தால் ஸோ இன்னும் நோய் இப்போ பாருங்க. எப்படி இந்த ஒரு கொஞ்ச நேரம் மழைக்கு வந்து பாருங்க வெள்ளம் எப்படி வந்துட்டு இங்கே தொடர்ந்து மழை பெய்தா அடுத்த வெள்ளப்பெருக்கு வரும் போலான் இருக்குது யாழ்ப்பாணத்தில். இப்போ யாழ்ப்பாணத்தில் இப்போ வந்து கடுமையான மழை பெய்து கொண்டு இருக்கும் இந்த காலப்பகுதியில். இந்த நேரத்தில் பாருங்க அந்த ரோட் எல்லாமே வந்து வெள்ளம் வந்துட்டு இங்கே. மழையா எப்படி மழை பெய்து நினைக்கிறேன் தொடர்ந்து பெய்ய போது போல இருக்கிறேன். அப்படி மழை பெய்துன்னு இருக்கு. வருங்க பாருங்க மழை வந்து எப்படி கொட்டி கொண்டிருக்குது. இப்போ நான் வந்து புதுமலை அம்மங்கோயில் அடி பாருங்க. புதுமலை அம்மங்கோடி ரோட்டால் போய் கொண்டிருக்கிறேன். இந்த வீதி எல்லாமே வந்து வெள்ளம் வந்துட்டுது பாருங்க. இந்த பள்ளத்தால் வந்து எப்படி வெள்ளம் ஓடிக்கொண்டுட்டு இருக்குது பாருங்க. இந்த ரோட்டால் வந்து இந்த பள்ளத்தால் எப்படி ஓடிக்கொண்டுட்டு தான் இருக்குது. கோயில் வந்து பிடிஞ்ச பாருங்க ஃபுல்லா புகார் மூடிட்டு. அந்த இது கூட தெரியாத அளவுக்கு, மரம் கூட தெரியாத அளவுக்கு வந்து மழை பெய்தோன்னு இருக்கு. அப்படி கடுமையான மழை பெய்தோன்னு இருக்குங்க பாருங்க. இந்த மரம் கூட தெரியல இங்க. அப்படி மழை பெய்தோம் இங்க பாருங்க. வெள்ளத்தை பாருங்க இங்க. பாருங்க எப்படி ஓடிக்கொண்டிருக்கு வெள்ளம் இங்கே.
எப்படி ஓடிக்கொண்டிருக்கு வெள்ளம், அப்படி மழை பெய்து கொண்டு இருக்குது. இந்த வாய்க்கால பாருங்க அப்படி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. இங்கே பாருங்க எப்படி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. இங்க பாருங்க, இங்க என்ன மழையா? பாருங்க இந்த தண்ணி வந்து ஒரு கொஞ்ச நேரம் மழை, தொடர்ந்து மழை பெய்தா இல்லை, கொஞ்ச நேரம் கடுமையான மழைக்கு தான் இந்த தண்ணி ஓடிக்கொண்டு. இங்க பாருங்க இந்த வாய்க்காலால அப்படியே வந்து வயலுக்கு போகுது. பாருங்க எப்படி மழை, இந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாவே கருமேகம் தான். பாருங்க எப்படி வெள்ளம் வந்தீங்க, எப்படி இங்க ஓட்ட பைக்கிறதுக்கு அவ்வளோ வெள்ளம், அப்படி மழை பெய்யுது. பாருங்க வந்து பர்ராசுர பிள்ளையாரியா நிற்கிறேன்னு பாருங்க எப்படி இப்போ வந்து மழை பெய்து ஒன்று இருக்கு. அதோட வந்து சரியான முன்னுக்கு வந்து சரியான வெள்ளமா இருக்கு. இங்க பாருங்க எப்படி முகத்தை பாருங்க எப்படி இருக்காடு. இங்கே கொஞ்சம் மழைக்கே எப்படி வெள்ளம் ஓடுதுன்னு சொன்னா, இப்ப இந்தியால இருந்து காலமையில தொடர்ந்து பெய்தோன்னு இருக்கு மழை. எப்படி வெள்ளம் இங்கால பாருங்க மழை பெய்யுது. இதுக்கு இந்த ரோட்டுக்கு இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க நீல வானமா சூரியன் உதிக்க போறார் போல இருக்கு. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேட்டா இருக்கு இன்றைய தினம். இங்க பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல மழை பெய்தோன்று.
பாருங்க இந்த பக்கம் வந்து நல்ல மழை பெய்து கொண்டிருக்கு. இங்கே